கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். தற்போது குமரி மாவட்டத்தில் தாவேகா நிர்வாகி பேரம் பேசிய ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. காரணம், அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்திற்கு எந்த இடத்திலும் லஞ்ச லாவண்யம் இருக்கக்கூடாது, நேர்மையான முறையில் நியமிக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தாவேகா நிர்வாகி அனீஸ் என்பவர், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர், அவர் பெண் வழக்கறிஞர் ஒருவரிடம் 15 லட்சம் ரூபாய் கொடுத்தால் அரசு வழக்கறிஞர் பணியை பெற்றுக் கொடுக்கிறேன் என்று பேசக்கூடிய அந்த ஆடியோ வெளியாகி இருக்கிறது. எதிர்முனையில் பேசக்கூடிய அந்த பெண் அந்த ஆடியோவை பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறார். 12 லட்சம் கொடுத்தால் அரசு வழக்கறிஞர் ஆகலாம் என்று அந்த பேரங்கள் நடைபெறக்கூடிய அந்த ஆடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக அரசும் அதே போல சட்டத்துறை அமைச்சரும் ஊழலுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தாவேகா நிர்வாகிகளும் அதற்கு தேவையான அந்த ஒத்துழைப்பு வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக ஏற்கனவே விழுப்புரம் மாவட்ட தாவேகா வழக்கறிஞர் அணி நிர்வாகி ஞான சௌந்தரி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்திலே இதற்கு முன்பு வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் அவர் அப்போது சொல்லியிருந்தது 5 லட்சம் முதல் 30 லட்சம் வரை தமிழ்நாடு முழுவதும் பேரம் நடைபெறுகிறது என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. தமிழக அரசு சார்பில் அதற்கு கடுமையான மறுப்பு தெரிவிக்கப்பட்டது மட்டுமில்லாமல் சட்டத்துறை அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் அவர் பேசும்போது இது சம்பந்தமான பல விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். அரசு வழக்கறிஞர்களுக்கு இதற்கு முன்பு வேண்டுமானால் பணம் வாங்கி கொண்டு அது போன்ற தவறான நடைமுறைகள் இருந்திருக்கலாம். ஆனால் தாவேகா ஆட்சியில் அது போன்று இருக்காது. தகுதியான நபர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமனம் செய்யப்படுவார்கள் என்று அறிவித்திருந்தார். எனவே அரசினுடைய இந்த நல்ல முயற்சிக்கு ஊறு இழைப்பது போல ஒரு சில நிர்வாகிகளுடைய செயல்பாடு அத்தனைக்கும் கரை சேர்ப்பதாக அமைந்துவிடக் கூடாது. எனவே இந்த நிர்வாகி பேசிய ஆடியோவினுடைய அந்த உண்மைத்தன்மை மற்றும் அதன் பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்திருக்கின்றது. தற்போது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்களை நியமனம் செய்யக்கூடிய பணிகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல இடங்களில் அந்த பணி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. எனவே இந்த ஆடியோ விவகாரம் தற்போது சட்ட வல்லுநர்கள் மத்தியிலும் வழக்கறிஞர்கள் மத்தியிலும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.